எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கான முகப்பொலிவு தரக்கூடிய பவுடர் மற்றும் கூந்தல் வளர்ச்சிக்கான பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முகப்பொலிவு தரக்கூடிய ஆரோக்கியமான பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டுமே ஒரே கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணி, ஒரு 2 முட்டையோட வெள்ளைக்கரு ஆட் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு நிழல்லையே காய போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு அது நல்லா காஞ்சிரும். அது அப்பப்போ உடச்சி விடணும், இல்லைனா ஒட்டிக்கிறோம். அது ரெடி பண்ணதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள். இது முழுசாக இருக்கும். மிக்சியில் போடுறப்ப இது அரைகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக நான் தட்டி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, ஆவாரம்பூ, ரோஸ் இதழ்கள், அப்புறம் செம்பருத்தி பூ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வரப்பேவும் நாட்டு மருந்து கடையில் சிலதும் வாங்கிட்டு மற்றதெல்லாம் நான் காட்டில் இருந்தே பறிச்சுட்டு வந்துட்டேன். கஸ்தூரி மஞ்சளும் பூலாங்கிழங்கு மட்டும்தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். மற்றதெல்லாம் நம்ம ஊர்லேருந்தே பறிச்சுட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா சீயக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, சீவக்காய், கருவேப்பிலை, மருதாணி, பூலாங்கிழங்கு, பச்சைப்பயிறு, வெந்தயம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நிழல்லையே காயப்பட்டு மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கும் சீயக்காய் மட்டும்தான் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். மற்றதெல்லாம் கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய். இதெல்லாமே ஊரில் காட்டில் இருந்து பறித்தது. எல்லாத்தையுமே அங்கேருந்து பறித்து கொண்டு நிழலில் காய போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த ரெண்டையும் வச்சுமே முகப்பொலிவு தரக்கூடிய கஸ்தூரி மஞ்சளும் கூந்தல் வளர்ச்சிக்கான சீயக்காய் தான் அரைக்க போகிறேன். சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணி கஸ்தூரி மஞ்சத்தூள் அரைச்சாச்சு. இதை திரும்ப பழக்குன்னு எடுத்து டப்பாவில் வைக்காமல் நிழலில் காய போட்டு எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். குறைஞ்சது 6 மாதம் அளவுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சீயக்காய். 2வது சொன்னேன் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்திருக்கேன். இதில் பூந்திக்கொட்டை போட்டோம்னா நுரை வரும். நான் அதை ஆட் பண்ணலை. நமக்கு நுரை வரணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த சீயக்காய் தூளை சாதம் வடித்த தண்ணியோடு கலந்து தலையில் தேய்ச்சி வர